காரிக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகளை கருவியாக கொண்டு பெருமானியை வெளிப்படுத்திய வாக்கு. இந்த திருத்தொண்டர் புராணமே சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு கருவியாக வைக்கப்பட்டு இறைவனை வெளிப்படுத்தியது தான். அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்கு. ஏனென்றால் இவருக்கு பல நாயன்மார்களை தெரியாது. அந்த திருத்தொண்டர் தொகை எங்க தேவாசிரிய மண்டபம் ஆரூருக்கு முன் அங்கே சொல்லும் பொழுது பெருமான் வந்து பெருமையால் தம்மை வைப்பார், பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி அருமையாம் நிலையை நின்றாருன்னு அவரை நீ அடைவாய் என்று சொல்லி கிடைத்திருக்கிற பேட்டினை அவருக்கு கொடுக்கிறார். இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேனாகும் நாள் என்னாலோ என்று நினைத்து கொண்டு போனவருக்கு இறைவன் காட்சி அருளி இந்த திருப்பதத்தை காட்டி பிறகு இந்த அடியார்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவர்களை வந்து பாடுன்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரியும் இவர்களை பற்றி என்னை வந்து பாட சொல்றீங்க. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியன் என்று முழுமையாக எடுத்து ஒரு தொடரை கொடுக்குறாரு. இதுதான் நம்ம வந்து தில்லைவாழ் அந்தனரோட பெருமைகளுக்கு ஒரு உதாரணமாக நாம் எடுத்து சிந்திக்க வேண்டும். சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியன்னு சொல்லி ஆரூர்ல எடுத்து கொடுக்குறாரு இந்த பெருமான். ஏன் இந்த ஆரூர்ல இருக்கக்கூடிய அடியார்களும் அடியாருக்கு அடியன்னு ஏன் வந்து எடுத்து கொடுக்கூடாது? ஏன்னா ஆரூர்ல அடியார்கள் வந்து சிறப்பு பெற்றது. ஆரூர்ல வந்து அடியார் பெருமக்களுக்கு வந்து ஒரு சிறப்பு உள்ள ஒரு திருத்தலம். அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகளும் போகும்பொழுதும் அவர்கள் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். என்னை வந்து இறைவன் வந்து தொண்டராம் புண்ணியம் வேணா அப்பர் வந்து இப்போ சொல்றாரு, என்னை வந்து ஏன்று கொள்ளும் என்று இவர்கள் வந்து கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் ஒருவன் ருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர்னு முன்னதாக ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகளை இங்கே இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் என்னை அழைத்திருக்கிறாரே, என்னையும் ஆழ்வாராம்பார். அப்புறம் ஞானசமுத்திரம் வரும்போது என்னையும் ஏன்று கொலோ என்று சொல்லி வழியிலேயே பாடிட்டு வருவார். சுந்தரமூர்த்தி சாமிகள் அடியனுக்கும் உண்டுகொலோ தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி அங்கே பாடி அதாவது வெளிப்புறத்திலிருந்து அடியார்கள்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அவர்களை நோக்கி வந்து அந்த திருப்பதிகம் முழுதும் உண்டுகொலோ தொண்டருக்கும் தொண்டரா புண்ணியமே, எனக்கு கூட வந்து இந்த தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டராக இருக்கக்கூடிய புண்ணியமே என்று சொல்லி அப்படி பண்ணுவார். அப்படிப்பட்ட பெருமையுடைய திருவாரூர்ல அடியார்கள் இருக்க திருவாரூர்ல பெருமான் வந்து அடி எடுத்து கொடுக்கும் பொழுது தில்லைவாழ் அந்தனர் தான் அடியாருக்கு அடியேன் என்று ஏன் எடுத்து கொடுத்தாருன்னு நம்ம வந்து சிந்திக்கணும். அதுக்கு வந்து விடையே கிடையாது. நம்ம வந்து கூர்ந்து நோக்கணும்னா அவர்கள்லாம் வந்து சிவகணங்களாக இருந்து பெருமானோடைய அந்த 3000 வரும் அங்கே வந்தவர்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கு. ஞானசம்பந்த பெருமானுக்கே அவர் வந்து இங்கே திரு வேட்களம் போயிட்டு அப்புறம் வந்து நெல்வாயில் உச்சி கழிப்பாலை பாடிட்டு நெல்வாயில் உச்சி வரும் பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. இந்த நட்டப்பெருமானுடைய திருவடியை வந்து பற்றி வணங்கி அந்த நற்பேரை அடையக்கூடிய அவரை வந்து தொட்டு வணங்கக்கூடிய பேரு இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி வியந்து வரும்பொழுது மீண்டும் தில்லை நோக்கி வரும்போது தில்லை 3000 வரும் வந்து அதாவது சிவகணங்களாகவே அவருக்கு வந்து தோற்றமளிப்பார்கள். சிவகணங்கள் என்றால் சாரூப நிலை, அதை பெருமான் தனக்கு உள்ள தோற்றத்தையே வந்து நெற்றி கண்ணு சடாமுடி 4 கரங்கள் மான்மரி இதெல்லாம் வந்து ஏந்திய திருக்கோலமாகவே அவர்களுக்கு சாரூப நிலை. அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் அந்த சாரூப நிலையில தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களாக அந்த 3000 வரையும் வந்து காட்சி கொடுப்பாரு. அதனாலதான் வந்து அந்த ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று எடுத்து தொடங்கக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே 3வது பாடல்ல நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சடையார் என்று சொல்லி அங்க இவர்களுடைய அடையாளங்களை வந்து பாடியிருப்பாரு. இவர் வந்து காட்சி கண்டா இருப்பாருங்க. அது வந்து அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா பெருமாநாட்டமே இருக்காங்க. நீலத்தார் கரிய மிடற்றார், கரிய மிடர் உண்டு அந்த சாரூப நிலையில் உள்ள நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் வெந்நீர் அணிவார் சடையார் அப்படின்னு போட்டு சீலத்தார் அவர் தொழுதேத்தும் சுற்றம்பலம் என்று பாடியிருப்பதாக சேக்கிழார் பெருமான் அந்த திருப்பதிகத்துல ஒரு பாடலில் கோத்து தான் வந்து கண்ட சிறப்புகளை எல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த பலகாலம் தவம் செய்து யோக நெறியிலே சென்று அடையக்கூடிய நிலை அந்த சாரூப நிலை. அந்த சாரூப நிலை
அடைந்து பெருமானுடைய அணுக்கத்தில் இருந்து திருத்தொண்டு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சிவகணங்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அடியாய தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடியேன் என்று சொல்லி சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்க, அதை தோழர் அடுத்தது திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்று சொல்லி, இது மனிதர்களாக பிறந்தவர்கள்ல எவராலையும் அடைய முடியாத ஒரு இயல்பாக பிறப்பிக்கப்படுபவர்கள்ல எவராலையும் அடைய முடியாத ஒரு உன்னத நிலையை அடைந்து அதை உறுதியாக பற்றி தீண்டிவராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொல்லி சொன்னோன்னே, எம்மை என்றதனால் முதல்ல அவர் இன்பத்துறையில் எளியரானார்னு சேக்கிடாரே பாடியிருப்பார். இப்ப அம்மா அப்படி சொன்னோன்னா, எம்மை என்றதனால் ஒன்றை மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள மாதரார்களை மனத்தாலும் தீண்டேன்னா இப்படிப்பட்ட உறுதியை யாராலையும் எடுக்க முடியாது என்று சொல்லி அப்படி பாடுறாரு. அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு எப்படி எல்லா நாயன்மார்களும் தெரியாது என்று சொன்னோம்னா ஒரு கருத்து, அவருக்கு அங்க பிறக்கும் பொழுதே அவர் அப்பா அம்மாவை இங்க சொல்றாரு, சடையனார் இசை ஞானியார் காதலன்னு சொல்லி இங்க பாடுறாரு தெரியும். வரும்பொழுது திருவதிகை விரட்டானத்துல நாவுக்கரசு பெருமான் தொண்டு செய்த திருத்தலம் நம்ம உள்ள மிதிக்க கூடாதுன்னு வர்றாரு. அதே போல கழுமலத்தை காணும் பொழுது அங்கே திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த தலம் நாம் உள்ளே புகக்கூடாது என்று சொல்லி பலமாக வரும்பொழுது அங்க பெருமான் காட்சி கொடுக்கிறார். அம்மையப்பராக காட்சி கொடுக்க அங்க ஒரு திருப்பதியும் அங்கிருந்தே கழுமல வல்லநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி பாடி வராரு. மற்ற நாயன்மார்கள் எல்லாம் தெரியுமா 63 என்று தெரியாது. அதுக்கு உதாரணம் இந்த களரிற்றி அறிவார் நாயனார் இருக்கார் இல்லையா, சேரமான் பெருமாள் நாயனார். அவருக்கு எப்பொழுதும் பூஜை செய்யும் போது சிதம்பரத்திலே தில்லையிலே பெருமான் கழலில் இருக்கக்கூடிய அந்த ஆடக்கூடிய அந்த ஒலிக்கக்கூடிய அந்த ஒலி அவருக்கு பூஜை நிறைவில் கிடைக்கும். அப்போதான் நம்ம நிறைவாக பூஜை செய்திருப்போம் அப்படின்னு என்று அவர் மன திருப்தி அடைவார். ஒரு நாள் அதை போல நிகழாத ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, என்ன இப்படி பூஜையில் தப்பாக இருக்குமோன்னு சொல்லி ஒரு வாழை நாட்டி நான் உயிரை விட்டுடுவோம்னா, அப்போ அதை மணி அடிக்க, அப்புறம் பெருமானை இப்படி தாழ்த்தியதற்கு காரணம் என்ன என்றால், சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே என்னை வணங்கி எங்கே பாடிக்கொண்டிருக்கிறான், நான் அதை கேட்டிருந்தேன், அதனால தாழ்ந்தோன்னா அப்படிப்பட்டவரா அவருன்னா அப்பதான் அவருக்கு தெரியுது. பிறகு அவரை காண வேண்டும் என்று இவர் வருகிறார். இப்படி வரலாறு. அதன் பிறகுதான் அந்த கழறிற்றி அறிவார் நாயனாரை பத்தி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இத காரி நாயனார் நமக்கு இங்க திருக்கடையூர்ல அவர் பிறந்ததாக இங்கே இருக்கு. அது கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று சொல்லி கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய பெருமானை அடையாளப்படுத்தி அவருடைய திருவடியே, ஏன்னா ஏகாரம் தேற்ற ஏகாரம், வேறு யாரும் இல்லை, அவரை மட்டும்தான் வணங்குறார். ஜெயந்தி அம்மா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, மைக் ஆன் பண்ணல, உங்க மைக்கு ஆன் பண்ணிட்டேங்க. தொடங்கலாமா? நான் சும்மா எது பேசிட்டேன். மகிழ்ச்சிங்கய்யா, எனக்கு நேரம் சரியா தெரியாதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் அப்பர் அருள்நெறி மன்றத்தின் மூலம் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய திரு நட்சத்திரத்தில் நாம் அவர்களுடைய பெருமைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பூராட நட்சத்திரம் உடைய காரி நாயன்மார் அவர்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அவையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து இந்த நிகழ்வினை முறையாக தொகுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கோமல் ஐயா அவர்களுக்கும், சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இந்த அவையிலே இறைவனின் திருவருளால் கூட்டி அனைவரும் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவசிவ திருச்சிற்றம்பலம். யாதுமாகி நின்ற இறைவனை சிந்தையெல்லாம் இறைவனே நிறைந்து தொண்டர் கூட்டம் நிறைந்துரை குளவுதன் புனல் நாட்டணி கூறுவாம் என்று சொல்வது போல, இறைவன் யார் பெரியவர்கள் என்று சொன்னால் தொண்டர்களே பெரியவர்கள் என்று நம்முடைய நாயன்மார்களுடைய புராணங்களை இறைவன் உரையும் உள்ளங்கள் தொண்டர்கள் அவர்களுக்கு
அவர்களில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற நாயனார் காரி நாயனார். நம்முடைய மொழியின் மீது மிகுந்த பற்று கொண்டு, தாய் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டு, தன்னுடைய வாழ்நாளிலே இறைவனுடைய மொழி என்று நம்முடைய தாய்மொழியை சொல்லுவோம், தாய் தமிழை சொல்லுவோம். இறைவனை சிந்திக்கின்ற பக்தி இலக்கியங்கள் இது போல மற்ற மொழிகளில் இருக்கின்றனவா என்றால் அது கேள்விக்குறிதான். இறைவன் திருவிளையாடல் புரிந்து இங்கே வந்து பேசிய மொழி மதுரையில் புட்டுக்கு மண் சுமந்த இடத்தும் வளையல் அணிய வந்த இடத்தும் இறைவன் என்ன மொழியில் பேசினான்? நம் தாய் தமிழ் மொழியிலே. தென்னாடுடைய சிவனை போற்றி என்றுதான் நாம் சொல்லுகின்றோம். அந்த வகையில் தென்னாடுடைய சிவனை ஒவ்வொரு நாயன்மார்களும் தானே அவனாக யாவும் அர்ப்பணிப்பு உணர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாயன்மார்களின் வரலாறுகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று விநாயகப் பெருமானை வணங்கி, பெரிய புராண நூல்கள் இறைவனை நூலை வடித்த சேக்கிழார் பெருமானும் விநாயகரை வணங்கி இந்த நூலை மிகவும் சிறப்பாக மூல நூல்களிலிருந்து அழகான பாடல்களை கொண்டு தேடி தேடி அந்த கல்வெட்டுகளில் இருந்தும் மற்றும் தேவையான செய்திகள் அனைத்தையும் இணைத்து மிக அழகாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றார் இந்த நாயன்மார்களுடைய பெரிய புராணம் என்ற இந்த நூலை. பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களும் இருந்தாலும் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு சிறப்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் எனக்கு இன்று பாடப்பொருளாக கொடுத்திருக்கின்ற காரி நாயனார் தமிழை தன்னுடைய தொண்டுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால், ஒவ்வொரு நாயன்மார்களும் தங்களுடைய மனம், மொழி, மெய்கள் யாவற்றாலும் இறைவனை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் காரி நாயனார் நம் தமிழ் மொழியை தன்னுடைய கருவியாக கொண்டு தமிழ் அறிவுத்திறத்தால் நிறைய செய்திகளை, இறைவன்பால் உள்ள செய்திகளை அகப்பொருள் இலக்கணங்கள் மூலம் நிறைய இறைவனை தாயுமானவன் என்று சொல்கின்றோம். நிறைய இலக்கியங்களில் அவரை தன்னுடைய இணையாக, தான் தலைவனாகவும் தலைவியாக நினைத்தும் கொண்டாடிய நாயன்மார் பெருமக்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவை இலக்கியங்கள் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவனால் பணிக்கப்பட்டு மாணிக்கவாசக பெருமான் திருக்கோவையாரை ஏற்றுகின்றார். அப்படி இறைவனை விரும்பி கேட்கக்கூடிய கோவை பாடல்களை காரி நாயனாரும் இயற்றி இருக்கிறார். அந்த கோவை தன்னுடைய பெயராலே ஏற்றுகின்றார். காரிக்கோவை என்ற நூலை இயற்றுகின்றார். காரிக்கோவை என்ற நூலை இயற்றும் பொழுதும் அந்த பழைய பாடல்களுக்கு தெளிவான சொற்களை கொடுத்து தான் இயற்ற அந்த காரிக்கோவை என்ற நூல் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் அதில் உள்ள பாடல்கள் இறைவனை அவர் எப்படி பாடியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருந்திருக்கலாம். செயற்கரிய செய்வார் பெரியர் என்பார் திருக்குறளிலே வள்ளுவ பெருமான். அப்படி செயற்கரிய செயல்களை செய்து இறைவனை எப்படியெல்லாம் காரி நாயனார் அவர்கள் இறைவனை வேண்டினார்கள் என்பதை அறிய இருக்கின்றோம். சொல்வளமும் பொருள்வளமும் பொருந்தி, சொல்வளம் பொருந்தி பொருள்வளம் மறைந்த பாடல்களை எல்லாத்தையும் தொகுத்திருக்கிறாரு. தொகுத்ததோடு மட்டுமில்லாமல் புதிய பாடல்களையும் தன்னுடைய பெயராலே அவர் படைத்தும் இருக்கிறார். சிவபெருமான் யமனை வதம் செய்த திருத்தலத்திலே அவர் பிறந்திருக்கின்றார். திருக்கடவுர் என்று நாம் சொல்லுகின்ற மறையவர் குலத்திலே அவதரித்தவர் காரி நாயனார். இவர் சிவனாரின் மீது அடியார் மீதும் பேரன்பு கொண்டிருந்த அவர் தமிழில் பெரும் புலமை வாய்ந்தவராகவும் இருந்திருக்கின்றார். அந்த காலத்துல நிறைய பாடல்கள் இருந்திருக்கு. அந்த பாடல்களுக்கு பொருள் தெரியாததனால் நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், பொதுமக்கள் அந்த பாடல்களை படிப்பதையே தவிர்க்கிறார்கள், அது பொருள் புரியவில்லை என்பதனால். அதனால் காரி நாயனார் நிறைய பாடல்களுக்கு மிக எளிமையாக பொருள் விளங்கும்படியாக
சிவபெருமானுடைய அந்த தன்மைகள் மற்றவர்களுக்கு புரியும்படியாக பழைய பாடல்களுக்கு நிறைய பொருள் பொதிந்து உள்ள பொருள்களை கொடுத்து மிக எளிமையாக அனைவருக்கும் சென்று சேரும் வண்ணம் நிறைய பாடல்களை மீண்டும் பதிப்பித்து கொடுத்திருக்கிறார். மக்களுக்கு சென்று சேரும் விதமாக. அதை விட எதையும் புதிதாக செய்வதை விட ஏற்கனவே உள்ளவற்றை அழிந்து விடாமல் பாதுகாப்பது அப்படிங்கறதுதான் காரிநாயன்மாருடைய மிக முக்கியமான ஒரு கடமையா இருந்திருக்கு. அதனால பழைய பாடல்களை தொகுத்து அதுல பொருள் வளம் மறைய நின்றதனால் மக்கள் நாளடைவுல மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள் விளக்கம் தந்து பொருள் விளக்கத்தோடு பழம்பெரும் பாடல்களை மக்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு போய் சேரணும்னா அது தலைவர்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ட்ட போய் மூவேந்தர்கள்ட்டையும் சிற்றரசர்களை தாண்டி மூவேந்தர்கள் மூலம்தான் இந்த இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்று எடுத்துக்கொண்டு மூவேந்தர்களிடம் சென்று இந்த பாடல்களை கொண்டு சேர்க்கின்றார். தாம் இயற்றிய காரிக்கோவையோடு பழம்பாடல்களையும் பொருள் நிறைந்ததாக மிக அழகான தமிழ் சொற்களால் பாடி கழித்திருக்கின்றார். அதனால் தாம் தொகுத்து பொருள் விளக்கம் தந்த அந்த பழம்பெரும் பாடல்களை மூவேந்தர்களும் அறியும்படியமாக கொடுத்ததனால் அவர்கள் மிகவும் விரும்பி அந்த பாடல்களை கேட்டு நமக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் நிறைய கொடுக்குறாங்க. அவங்க பரிசு பொருட்கள் அத்தனை நிதியத்தையும் இறைவனின் கருணையால் நமக்கு கிடைத்தது. இது எல்லாமே இந்த நிதியம் நமக்கு கிடைத்தது. இப்ப எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது போல இந்த நிதியங்கள் கிடைப்பதற்கு காரணம் இறைவனுடைய பெரும் கருணை. அதனால அந்த கிடைத்த அந்த பெருநிதியம் முழுவதுமே இறைவனுடைய திருப்பணிக்குத்தான் செலவிட வேண்டும் என்று நினைத்து சிவனாருக்கு பல்வேறு திருக்கோவில்கள் பலவற்றையும் கட்டி சிவாலயங்களையும் புதுப்பித்திருக்கிறார். சிவனடியாருக்கு வேண்டிய சிவன் அடியார்களுக்கும் வேண்டிய என்னென்ன கேட்கிறாங்களோ அவ்வளவற்றையும் கொடுத்து தொண்டு செய்திருக்கிறார். பழைய பாடல்களுக்கு உயிரூட்டி யாவருக்கும் பயன் பெறச் செய்த புலமை தொண்டோடு கற்கோவில்களையும் கட்டி அன்பர்கள் பயனடையும்படியாக செய்து தந்திருக்கின்றார். இந்த 2 தொண்டுகளினாலும் மக்கள் அனைவரின் பேரன்பிற்கும் உரியவரானவர் காரிநாயனார். தமிழுக்கும் இறைவருக்கும் தொண்டுகள் பல புரிந்த காரிநாயனாருக்கு நீங்காத இன்பமான வீடு பெற்றினர் இறைவன் வழங்குகின்றார். அப்படியே அந்த முழு உடலோடு பூத உடலோடு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா அவர்களும் ஒரு காரிநாயனரை பற்றிய அந்த விளக்கங்களை கொடுத்த இதுல ஸ்தூல உடல் என்று எடுத்துக்கொள்வதை விட நம்மளுடைய மனம் மொழி மெய்களால் அனைத்தையும் தந்து அந்த கைலாயத்திற்கு சென்று சேர்ந்து இறைவனுடைய திருவடிகளை சென்று சேர்ந்த பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய உள் கருத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த திருத்தொண்ட தொகையில் காரிக்கும் அடியேன் என்று சுந்தரர் புகழும்படியாக காரிநாயனார் வாழ்ந்திருக்கின்றார். கடவுளில் வாழ்ந்த மறையவர் என்று சொல்லும் போது காரிக்கோவை என்ற நூலை மூவேந்தரை போற்றி பாடி அவர்களிடம் சொல்லி காட்டியிருக்கிறார். சிவனடியாருக்கு நிதி உதவிகள் தந்ததை 4066 4 பாடல்கள் மட்டும்தான் நம்முடைய பெரிய புராணத்திலே அவர் தந்த பரிசு பொருட்களை கொண்டு சிவனாருக்கு தானங்கள் செய்ததை 4065 பாடலிலும் மூவேந்தர்களை போற்றி பாடி அவர்களிடம் இறைவனுடைய புகழை சொல்லி காட்டியதை 4064 பாடலிலும் சிவனடியாருக்கு நிதி உதவி வழங்கியதை 4066 பாடலிலும் சிவனருள் பெற்று வடகையிலே மலை சேர்ந்ததை 4067 பாடலிலும் பார்க்கின்றோம். மறையான திருக்கடவுர் வந்துதித்து வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய உரையாத தமிழ்கோவை தம் பெயரால் உலவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தற்பால் பயில்வார் என்று பெரிய புராணத்தில் காரிநாயனார் புராணத்தில் வரும் இந்த பாடல் திருக்கடவுரில் பிறந்து திருக்கடவுரை எத்தனை மறையவர்கள் எப்பொழுதும் மறையவர்களால் வேத மந்திரங்கள் ஒலிக்கின்ற மிகச்சிறந்த இடம் என்று கூறக்கூடிய இடம். அது இறைவன் எம்மனை காலால் உதித்த தலம். அபிராமி அம்மையின் அருள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த இடத்திலே பிறந்திருக்கின்றார். பிறப்பாலே பெருமையுடைய இடத்திலே பிறந்து திருக்கடவுரில் பிறந்து அத்தனை அருமைகளோடு அந்த தமிழ் சொற்களை சிறிய வயதிலிருந்தே கற்று தேர்ந்து அவர் ஒரு அழகான பாடலை தமிழ் இலக்கிய நயங்களை உணர்ந்ததால் தன் பெயரில் காரிக்கோவை என்ற நூலை எழுதுகின்றார். காரிநாயனார் பாடிய கோவை மன்னர்களிடம்
அத பாடி காமிச்சு அவர்களிடம் தம் பெயரால் குலவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர்பால் பயில்வார். 3 சேர சோழ பாண்டியர்கள் என்று மூவேந்தர்களிடம் அந்த நூலின் பெருமையை எடுத்து சொல்கின்றார். மறையாளர் திருக்கடவூர் வந்துதித்து வேதங்களை அறியாதவர்கள் அறிந்தவர்கள் வேதங்களை பொழுது முப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய மறையவர்கள் வாழும் திருக்கடவூரில் பிறந்தவர் காரிநாயனார். வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து வளமான தமிழின் இலக்கிய துறைகளின் பயனை நன்கு அறிந்தவர். அகப்பொருள் அகப்பொருள் இலக்கியமாக இந்த கோவை இலக்கியம் அமைகிறது. பல்வேறு சிற்றிலக்கியங்களாலும் சிவபெருமானை நாம் பாடி கழித்திருக்கின்றோம். அந்த வகையில் இவர் எடுத்துக்கொண்டது கோவை வகை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. தலைவியாக சிவபெருமானை இவர் வரித்து கொண்டு அந்த அவருடைய பொருளை சிவபெருமானை மறைபொருளாக கொண்டு அவரை தலைவியாக மாற்றி அந்த அகப்பொருள் இலக்கியத்தை அவர் படைத்திருக்கின்றார். சொல் விளங்கி பொருள் மறைய சொற்கள் தெளிவாகவும் நுட்பமான உட்பொருள் மறைந்தும் இருக்கும்படி பாடினார். சில பாடல்களுக்கு நம்ம பொருள் சொல்லும் பொழுது நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருவருடைய பார்வையிலிருந்தும் அந்த பாடல்களை சொல்லுவோம். இப்ப திருக்குறளே எடுத்துனா அதுக்கு எவ்வளவோ பேர் மாற்றி மாற்றி உரைகள் எழுதுறாங்க. ஒவ்வொருவருடைய உரைகளிலும் சில சிறிய வேறுபாடுகள் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட மாட்டாங்க. அப்படி நாம் உணர்ந்து கொண்ட விதத்தில் அந்த ஒவ்வொரு பாடலையும் படிக்கும் பொழுது சொற்கள் மிக எளிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதன் உட்பொருள் என்பது மிக மிக ஆழமாக அதை மேல் நன்றாக படித்தவர்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் குறையாத தமிழ்கோவை தம் பெயரால் உலவும் வகை அப்படின்ற மாதிரி சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ்கோவை தம் பெயரால் உலவும் வகை குறையில்லாத காரிநாயனார் கோவை என்ற நூலை தன் பெயரில் நிலை பெறுமாறு தொகுத்து வகைப்படுத்தி இயற்றியிருக்கின்றார். மூவேந்தர்பால் பயில்வார். அந்த கோவை நூலை மூவேந்தர்களிடம் சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் பாடி பரிசுகளை பெறுகின்றார். இந்த நாயனார் மன்னர்களிடம் பெற்ற நிதி குவைகள் அவ்வளவு நிதிகளை கொடுத்து அருள்கிறார்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள். இறைவனுடைய புகழை சமணர்களுடைய பாடல்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருந்த அந்த மன்னர்களை தன் பக்கம் திருப்புவதற்காக இந்த பாடல்களை ஏற்றி இப்ப திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லாமே நம்மளுடைய இறைவனுடைய அந்த பெருமைகளை அனைவரும் உணரும்படியாக எடுத்து காட்டியது போல இங்கே சமணர்களுடைய அந்த பாடல்களை தாண்டி அவர்களுடைய அந்த பாடல்களில் இருக்கின்ற அவர்களுடைய மன்னர்களுடைய மனம் சமணர் பாடல்களால் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கோவை நூலை எழுதி சேர சோழ பாண்டியர்களிடம் அவர் தன்னுடைய தமிழ் புலமையையும் சிவனாரின் பெருமைகளையும் அழகாக எடுத்து கூறி அவர்களிடமிருந்து பெருநிதியம் பெறுகின்றார். அங்கு அவர் தாம் மகிழும் வகை அடுத்து உரைநயமாக்கி கொங்கலர்த்தார் மன்னவர்பால் பெற்ற நிதிக்குவை கொண்டு வெம்கண் அராவோடு கிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார் இனிதமரும் தானங்கள் பல சமைத்தார். அவரோட சிவபெருமானுடைய அழகை பாடி அந்த புத்தகங்கள் பெரிய புராணத்துல காரிநாயனார் புராணத்துல வரக்கூடிய இந்த அடுத்த பாடல் அரசர்களிடம் பெற்ற அந்த பெரும் செல்வத்தை கொண்டு சிவஸ்தலங்களில் திருப்பணிகள் செய்வதை குறிப்பிடுகிறது. கொன்றை மலர் சூடிய அரசர்களிடம் மூவேந்தர் போன்ற நிதி குவைகளை கொண்டு நஞ்சுண்ட அரவம் மற்றும் பிறை சந்திரனை தன்னுடைய செஞ்சடை மேல் எப்பொழுதும் விளங்குகின்ற அழகிய பிறைச்சந்திரனை சூடிய சிவபெருமான் அதோடு வெம்மையான கண்களை உடைய அரவமும் அங்கே அவருடைய சடையிலே சுற்றி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சங்கரனார் மகிழ்ந்திருக்கும் தலங்களில் பல தானங்கள் திருப்பணிகள் செய்து அந்த பழைய கோவில்களை புதுப்பித்தும் புதிய கோவில்களை சமைத்தும் பெரும் பணியாற்றிருக்கின்றார். அங்கு அவர் தாம் மகிழும் வகை அடுத்த உரைநயமாக்கி காரிநாயனார் தாம் மகிழும் வகையில் அடுத்தடுத்து அமையும் உரைநடை நயங்களை வளமான தமிழ் பாடல்களால் மூவேந்தர்களுக்கும் விளங்கும்படியாக எடுத்துரைத்து கொங்கலர்த்தார் மன்னர்பால் பெற்ற நிதி குவை கொண்டு கொன்றை மலர் போன்ற கொத்து கொத்தான மலர்களை தொடுத்து மாலைகளாக அணிந்திருக்கக்கூடிய சிவனை வணங்கும் சிறந்த மன்னர்கள். மாலையை சிவன் அணிந்திருக்கின்றார். அப்படியாப்பட்ட சிவனை வணங்கக்கூடிய மன்னர்கள் மூவேந்தர்கள்
அவர்களிடம் பெற்ற அளவற்ற நிதி குவைகளை சிவபெருமானை பாடியதால் அந்த பொருள் உணர்ந்ததால் மூவேந்தர்களும் அவருக்கு அளவற்ற நிதி குவைகளை கொடுக்கிறார்கள். வெம்கண் அராவோடு கிடந்து விளங்கும் இளம்புரை சென்னி சங்கரனார், கொடிய கண்களை உடைய சர்ப்பத்துடன் இளம்புரை சந்திரனுடன் விளங்கும் தலையை உடைய சிவபெருமான் சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார். இந்த இடத்துல மகிழ்ச்சியுடன் இறைவன் உரையக்கூடிய கோயில்கள், இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார். மகிழ்ச்சியுடன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பல திருத்தலங்களில் பல திருப்பணிகள் தானங்கள் செய்கின்றார். சுருக்கமாக காரிநாயனார் வன் தமிழின் துறை ஆன பயன். இப்போ நிறைய நம்ம புறப்பொருள் துறைகள், அகப்பொருள் துறைகள் அப்படின்ட்டு நிறைய துறைகளை நாம இங்க பாக்குறோம். அந்த இதுல அகப்பொருள் துறைகள் விளங்கும்படியாக சிற்றிலக்கிய பாடல்களிலே 96 வகை சிற்றிலக்கியங்களில் கோவை பாடல்களை இங்கே அவர் கையில் எடுத்துக்கொண்டு மூவேந்தர்களிடம் பாடி காட்டி பழைய பாடல்களுக்கும் அழகான விளக்கங்கள் கொடுத்து அவை விளங்கும்படியாக செய்து சிவபெருமான் அதன் மூலம் அவர்கள் கொடுத்த பெரும் செல்வத்தை கொண்டு சிவபெருமானுக்கு திருத்தலங்களில் பல சிறப்பான திருப்பணிகளை செய்து மகிழ்ந்தார் என இந்த பாடல் நமக்கு விளக்கி இருக்கிறது. யாவர்க்கும் மனம்புவக்கும் இன்பமொழி பயனியம்பவர் தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அளித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய. சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் காரிநாயனார் புராணத்தில் வரக்கூடிய இந்த பாடல் 4066 மகிழும் இனிய சொற்களை பேசுபவரும் சிவபக்தர்களுக்கு நிதி அளிப்பவரும் திருக்கையிலையை மறவாத சிந்தனையாளருமான காரிநாயனாருடைய சிறப்பை சொல்லக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. யாவர்க்கும் மனம்போக்கும் இன்பமொழி பயனியம்ப அனைவருக்கும் மனம் மகிழும்படியான இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவராகவும் தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாக சிவபெருமானின் புகழ்பாடும் அடியவர்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே அவரால் இயன்ற அந்த தொண்டினை செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி வைக்கின்றார். மேவுற்ற இருநதியம் மிக அளித்து பொருந்திய அழியாத செல்வங்களை நிதிகளை வாரி வழங்குபவராகவும் விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினர். இடப வாகனத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் கைலை மலையை எப்போதும் மறவாத சிந்தனை கொண்டவருமாக காரிநாயனார் திகழ்கின்றார். இனிய சொற்களை அடியவர்களுக்கு தர்மம், இனிய சொற்களை எடுத்து கூறி அடியவர்களுக்கு தர்மம் மற்றும் சிவசிந்தனை ஆகிய உயரிய பண்புகளை கொண்டவர் காரிநாயனார் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. அப்படி வாழ்ந்த அந்த காரிநாயனார் எப்படி இறைவனுடைய திருப்பதங்களை சென்று அடைந்தார் என்பதை இந்த இறுதியாக உள்ள 4வது பாடலிலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஏய்ந்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடை அரா அன்பினராய் அணிகங்கை தோய்ந்த நெடும் சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினரால் வாய்ந்த மனம் போலும் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். இந்த பாடல் சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் வரும் காரிநாயனார் புராணத்துல இடம்பெற்றிருக்கு. அந்த காரிநாயனார் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா, கடலால் சூழப்பட்ட உலகில் தம் புகழை நிலைநிறுத்தி அழியாத அன்போடு சிவபெருமான் வணங்கி இறுதியில் வடகையிலை மலையை அடைந்தார் என்பதை இந்த பாடல் குறிக்கிறது. ஏய்த்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி, கடல் சூழ்ந்த இந்த உலகில் காரிநாயனார் தனக்கென ஒரு நற்பெயரும் புகழையும் நிலைநிறுத்துகின்றார். இறைவனுடைய இந்த நம்முடைய நாயன்மார் புராணங்களில் 63 நாயன்மார்களுள் ஒருவராக காரிநாயனார் அழகிய பாடல்களை இயற்றி காரிக்கோவை என்று தம் பெயர் விளங்கும்படியாக புகழ் தனக்கு சேரும்படியாக இறைவனை மறைபொருளாக கொண்டு ஒரு நூலை படைத்து மேலும் உள்ள பழம்பெரும் பாடல்களுக்கும் அழகிய பொருள் பொதிந்த விளக்கங்களை கொடுத்து மூவேந்தர்களுக்கும் நம்முடைய சைவ சமயம் விளங்கும்படியாக அழகான பாடல்களை எடுத்து தந்து தன்னுடைய புகழ் நிலைநிறுத்தும்படியாக அவர்கள் தந்த பெருநிதியங்களால் பல கோவில்களை புதுப்பித்தும் புதிய கோவில்களை சமைத்தும் தொண்டர்களுக்கு பெரும் பணியும் ஆற்றியிருக்கின்றார். ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் ஆழமான உண்மையான அறிவோடு சிவபெருமான் மீது இடைவிடாத அன்பு கொண்டிருந்ததனால் காரிநாயனார் தன்னுடைய இந்த அழகான காரிக்கோவை என்ற நூலை இயற்றி
அணிகங்கை தோய்ந்த நெடும் சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால் கங்கையை தன் நீண்ட சடையில் தாங்கிய சிவபெருமானின் சடையனாரின் அருளை பெற்ற காரணத்தினால் வாய்த்த மனம் போலும் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். தூய்மையான மனம் போலவே உடலும் பரிசுத்தமடைந்து மனம் மற்றும் உடல் ஒன்றிணைந்து இரண்டோடும் பரிசுத்தமான அந்த உடலோடு மெய்யோடு வடகையிலை மலையை சிவலோக பதவியை அவர் அடைகின்றார். காரிநாயனார் சிவபக்தியால் புகழடைந்து கங்காதரனின் அருளால் சிவபதவியை அடைந்ததை இந்த பாடல் கூறுகிறது. வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடியேனும் காரியார் கழல்வணங்கி அவர் அளித்த கருணையினால் வாரியார் மதயானை வழுதியர்தம் மதிமரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். சேக்கிழார் அருளிய இந்த பெரிய புராணத்தில் கடற்றிற்று அறிவார் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தின் தொடக்கமாக இந்த பாடலை அமைக்கிறாங்க. வாசமிக்க கொன்றை மலர் சூடிய சிவபெருமானின் பாதங்களை வணங்கி வீரக்கழல் அணிந்த சேரமான் பெருமாள் நாயனாரின் கருணையினால் பாண்டியர் குலத்தில் வந்த மதயானை போன்ற பலம் கொண்ட சீரிய நெடுமாற நாயனாரின் வரலாற்றை கூறுவதாக இது அமைகிறது. அதுல காரியார் நாயனாருடைய அந்த பாடல் வரிகளின் மூலம் காரிநாயனாருடைய கழலை வணங்குகிறார்கள். வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடிப்பேனும் தேன் நிறைந்த கொன்றை மலரை அணிந்த சடையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை வழிபடும். காரியார் கழல் வணங்கி அவர் அளித்த கருணையினால் அவருடைய வீரக்கழல் அணிந்தவரான கடற்றறிவார் என்னும் சேரமான் பெருமாள் நாயனார் பாதம் வணங்கி அவர் அருளிய கருணையினால் வாரியார் மதயானை வழுதியர் தம் மதிமரபில் மதநீர் பெருகும் யானைகளை உடைய பாண்டியர் வழுதியர் குலத்தில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். சிறப்புமிக்க சீரிய நெடுமார் நாயனாரின் திருத்தொண்டை வரலாற்றை கூறுகின்றோம். சேரபான் பெருமாள் நாயனாரால் போற்றப்பட்ட பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் வரலாற்றை அவர் திருநீற்று செல்வரான பின் கூறுகிறார் சேக்கிழார். இந்த பாடல் பெரிய புராண பாடல். இதில் காரிநாயனாருடைய காரியார் தாழ்வணங்கி என்ற சொல்லுக்காக இந்த பாடலை எடுத்து காட்ட விழைந்தேன். அப்படி ஒவ்வொரு பாடல்கள் மூலமாகவும் காரிநாயனார் தமிழுக்கு பல்வேறு நாயன்மார்கள் தொண்டாற்றினாலும் காரிநாயனார் தமிழை தன்னுடைய தாயாக எல்லாருக்கும் பொருள் விளங்கும்படியாக காரிநாயனார் இந்த பாடல்களை 4 பாடல்கள் மூலம் திருக்கோவை என்னும் நூலை இயற்றி ஒவ்வொரு பாடல்கள் வழியாக பெரிய புராண பாடல்களிலே காரிநாயனாருடைய அந்த திறம், இறைவனுக்கு ஆற்றிய தொண்டு, தொண்டர்களுக்கு ஆற்றிய தொண்டு, இறைவனுக்கு கோவில்கள் திருக்கோவில்கள் சமைத்த முறை, அரவோடு கிடந்து விளங்கும் விளைமுறை சென்னி, அந்த சிவபெருமானுடைய தலையிலே அரவு பாம்பு ஆனது சிவந்த கண்களை உடைய கொடிய நாகமானது இருப்பதோடு அழகான குளிர்ச்சியை குளிர் பொருந்திய வளர் இளம்புரை அழகாக சூடியிருக்கின்ற சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார். அந்த கோவில்களை அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். யாவர்க்கும் மனம் போக்கும் இன்ப மொழி என்ற இந்த மொழிகள் தமிழ் மொழியின் சிறப்பை அவர் பயன் இயம்பி அதை மூவேந்தர்களுக்கும் எத்தனை அழகாக எடுத்து காட்டினார் என்பதையும் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. ஏய்த்த கடல் சூழ் உலகில் கடல் சூழ்ந்த இந்த உலகம், நம்முடைய இந்த உலகம் கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்களிலும் புகழை நிலைநிறுத்தி ஆய்ந்து தெளிந்த உணர்வினால் தன்னுடைய புகழ் நிலை பெறுமாறும் சிவபெருமானுடைய இந்த புகழ் 7 உலகங்களிலும் உட்பொருளாக அமைந்திருக்கக்கூடிய அழகான பாடல்களை பாடி இவர் மிகச் சிறப்பாக தொண்டாற்றிய பெருமையை பெரிய புராணம் அழகாக சொல்லுகிறது. காரிக்கும் அடியார்க்கும் அடியன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்றார். இந்த திருத்தொண்டகை பாடல்களிலும் மறையோர்கள் திருக்கோவையார் பிரிதொன்று 2 நூல்கள் இருக்கு. அதுல ஆசிரியர் துணைகள் இன்றே நம்ம இந்த 2 நூல்களை நம்மளால கற்கவே முடியாது. அப்படிப்பட்ட நூல்கள் திருக்கோவையாரும் திருமந்திரமும் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் காரிக்கோவை என்ற ஒரு நூலை எழுதியும் அவர் அந்த பொருள்கள் விளங்கும்படியாக மூவேந்தருக்கும் அந்த தமிழ் பாடல்களுடைய பொருள்களை சொல்லுகின்றார். அதனால திருக்கோவையார் என்பது பாவை பாடிய வாயால் பாடிய கோவை பாடல்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஆசிரியர் தேவை என்பதனால் தான் இயற்றிய காரிக்கோவை மிக அழகாக காரிநாயனார் எப்படி மூவேந்தர்களுக்கும் விளக்கி உரைத்தார் என்பது இந்த சொற்களால் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது.
குறையாத தமிழ்கோவை தம் பெயரால் அவர் ஏற்றிருக்கின்றார். இப்படி தமிழால் தொண்டாற்றி அதில் இறைவனுடைய பெருமைகளை நிலைநிறுத்தி சிவபெருமானை மட்டுமே சிந்தையில் நிலைநிறுத்தினால் சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை என்று சொல்லுவோம். தன்னுடைய சிந்தை மகிழும்படியாக முழுவதும் சிவனையே நிறுத்தி இருந்ததனால் இந்த பாடல்களை அவரால் இயற்றி அவற்றால் பெற்ற பெரும் செல்வங்களையும் மூவேந்தர்களால் பெற்ற பெரும் செல்வங்களையும் இறைவன் தங்குகின்ற ஆலயங்களை புதுப்பித்தும் புதிய ஆலயங்களை சமைத்தும் அழகான தொண்டை ஆற்றி இருக்கின்றார். யாவர்க்கும் மனம்போக்கும் இன்பத் தமிழ் பாடல்கள் எத்தனை இனிமையானது என்பதை சமணர்களுடைய அந்த சீவக சிந்தாமணி போன்ற நூல்களை விரும்பி கற்ற மூவேந்தர்களையும் தமிழ்பால் திருப்பி இறைவனின் பால் அவர்களுடைய மனத்தை திருப்பும் வண்ணம் இந்த பெரிய அரிய தொண்டினை ஆற்றி காரிநாயனார் அவர்கள் மிகப்பெரிய இந்த தொண்டால் தமிழுக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய புராணத்தில் இடம்பெற்று மிக சிறப்பை நமக்கெல்லாம் விளங்கும்படியாக அறுதி காண்பித்திருக்கின்றார். புல்லன ஆகா வகை உலகத்து புனந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்போர் குவடுதனி வில்லினை வார்த்தி விளங்கும் கையிலை புக்கான் என்பாரால் கல்லன மாமதில் சூழ் கடவுரினில் காரியையே. திருக்கடவுள் அது மிக புகழ் வாய்ந்த ஒரு நகரில் தோன்றி புகழான செயல்களை செய்து காரிநாயனார் சிவபெருமானிடம் தன்னுடைய உடலோடும் உள்ள அனைத்து பெருமைகளோடும் சென்றடைந்தார் என்பதை எனக்கு இந்த இடங்கள் என்பதனை உங்களுக்கு இந்த பாடல்கள் வழியாக நான் உணர்த்தி இருக்கின்றேன். சில அவசரமான செயல்களால் இன்னும் நிறைய பாடல்களை எடுத்து காட்ட இருந்தாலும் நேரத்தின் நான் இணைந்தது 6:30 மணிக்கு என்று நினைத்து கொஞ்சம் காலதாமதம் செய்துவிட்டேன். அதற்கு அவையில் இருக்கும் அனைவரும் என்னை மன்னித்தருளி மீண்டும் இன்னொரு நிகழ்வில் அனைவரையும் சந்தித்து இன்னொரு நாயன்மாருடைய புராணங்களை சொல்ல இருக்கின்றேன். அந்த வகையில் இதில் ஏதேனும் சொற்குற்றம் பொருள் குற்றம் இருப்பின் மன்னித்து இந்த நாயனார் உரையை பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றிகள் ஐயா, வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. ஒரு நாயன்மாருடைய வரலாறை நான் விரித்து உரைக்கும் முன்பு அதுக்கு வித்தான பொருள் எது என்று பார்க்க வேண்டும். அதற்கு பொருள் சொல்லிவிட்டு அடுத்தது அதை வகை செய்து பாடியிருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பியுடைய பாடலையும் நான் பார்க்க வேண்டும். எதற்காக நம்பியாண்டார் நம்பி நம்ம இதுதானே சொல்ல வரோம், பெரிய புராணம் இதை அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தன் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகுன்ற வகையினால் வந்தவாறு வழாது விளம்புவாம் என்று சொல்லி சொல்றாரு. சேக்கிழாரே சொல்றாரு. நான் எப்படி பாடினேன்னா, திருத்தொன்ற தொகை ஒண்ணு அங்க இதற்கு ஆதாரம் நான் சொல்லக்கூடிய விரித்து சொல்லக்கூடிய பெரிய புராணத்துக்கு. அடுத்து என்னுடைய தலைவனாகிய என்று சொல்லி குரு நிலையில வைக்கிறார் நம்பியாண்டார் நம்பிய. அவர் அவர் என்ன விருத்தி சொன்னாரோ அதை புந்தியார வந்த வகையினால் எனக்கு மனசுல அதை வந்தவாறு வழாது விளம்புவான்னு அப்படி சொல்றாரு. அதனால இதுல கரைக்கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த என்று சொல்லி கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று சொல்லி 2 நாயன்மார்களுக்கு ஒரு தொடரை கொடுக்கிறாரு. அப்ப 2 நாயன்மார்களுக்கு அதை பொருத்துவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கழல் அடியே என்று சொல்லி ஏகாரத்தில் சுட்டியிருப்பதால் இறைவனுடைய கழலை தவிர எதுவுமே வணங்காதவர்கள் என்று அப்படி ஒரு கருத்து. இந்த தேற்ற ஏகாரங்கள்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க. அது காரிக்கும் அடியன் கணம்புள்ள நம்பிக்கும், அதனாலதான் இந்த உண்மையில வருது. கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் என்று சொல்லிட்டு காரிக்கும் என்று சொல்வதால் அந்த தொடர்கள் இவர்கள் இருவருக்குமே பொருந்தும். அதான் மரவா மனத்தினரா இருந்தாருன்னு பின்னால அங்க சொல்றாங்க. இந்த இதை என்ன சொல்றாருன்னா, வகையில நம்பியாண்டார் நம்பி புல்லனவாகா வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடற்பொன் குவடு தனி வில்லனை வாழ்த்தி விளங்கும் கையிலை புக்கான் என்பரால் கல்லண மாமதியில் சூழ் கடவுரில் காரி சொல்லி கல்ல மதில்னு சொல்லுவாங்கல்ல, கற்களாலான மாமதியில சூழ்ந்து இருக்கிற மாமதில்களால் சூழப்பட்டிருக்கின்ற கடவுர்ல வாழ்ந்த காரியையே என்ன சொல்லுவாங்கன்னா, புல்லனவாகா வகைன்னா அற்பமாக ஆகா வகை. உலகத்து புணர்ந்ததும் உலகத்துல பொருந்துமாறு உள்ள அந்த கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அற்பமாக போகாமல் உயர்ந்த நிலையில
அப்படி வழங்குகிறதான்னு சொல்றாரு. புனர்தனமும் சொல்லினமும் நயமாக்கி, அந்த சொற்பதங்களை எல்லாம் இனிய சொற்பதங்கள், மென்மையான சொற்பதங்களை எல்லாம் நயமாக்கி, எதற்காக அதை சொல்றாருன்னா, இவர் சிவபெருமானை மட்டும்தான் வந்து அதை பாடியிருப்பார். ஏன்னா ஒரு மூவேந்தர்களும் வந்து சிவ சிவன் அடியார்களாக அங்கே வந்து இருக்கிறார்கள் மரபு வழியாக. அதனால அவர்கள்ட்ட இந்த கோவையில என்ன உட்பொருள் இருக்குன்னா, இந்த உலகியல்ல வந்து நிலையில்லாத பொருள்களை வந்து பாடினாருன்னா, இவருக்கு வந்து இந்த நிலை வந்திருக்காரு. நிலைத்த பொருளாகிய பெருமானை பற்றியே வந்து போற்றி பல வகையாக இவர் வந்து பாடியிருக்க வேண்டும். அதனால வந்து அந்த சொல்லதெல்லாம் நயமான வந்து சொற்பதங்களால் வந்து அதெல்லாம் பயன்படுத்தி கோவை செய்து, அந்த சுடற்பொன் கோவிடுன்னா பொன் போன்று சுடர் வீசக்கூடிய அந்த கோவிடு, அந்த கைலை மலையில் இருக்கக்கூடிய தனி ஏக இறைவனாகிய வில்லை வந்து வைச்சிருக்காரு இல்லையா, அந்த பெருமானை வாழ்த்தி விளங்கும் கைலை புக்கான், இப்படிப்பட்ட திருத்தொண்டுகளை செய்து கைலை புக்கான் என்று சொல்வார்கள். காரியே என்று சொல்லி அந்த பாடல். சிவசிவா. நம்ம என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, கோவை வந்து அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. இது காரி கோவை என்று அவர் பெயர்லாலே விளங்குதுன்னு சொல்றாரு. சங்கராருக்கு இனிதமரும் தானங்கள் பல எடுத்தார் என்று சொல்லும் பொழுது, இதை போல சிறிய ஒரு 5 பாடல் 4 பாடல்னா, இதே போல ஒத்த திருத்தொண்டு செய்த நாயன்மார்கள் வரலாறுகளையும் நம்ம வந்து அப்படியே சுட்டி தொடர்ந்து வந்து சொன்னோம்னா நிறைய இருக்கும் இல்லையா. இவர் கோச்சக்கனாரெல்லாம் நிறைய கோயில்கள்லாம் எடுக்கிறார்கள் பெருமானுக்கு, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். இந்த தலைவன் தலைவின்னு சொல்லுங்க, இறைவனை தலைவியாக வைத்து என்று சொன்னீர்கள். இறைவனை தலைவியாக வைத்து பாடுதல் கிடையாது. அந்த திருக்கோவையாரை பொறுத்து 2 பேர் கருத்துக்கள் சொல்வார்கள். 3 நாயன்மார்களுமே நமக்கு வந்து தம்மை வந்து இறைவனை வந்து தலைவனாக வைத்து பாடிய அகத்துறை பாடல்கள் மிகவும் அதிகமாக நம்ம திருமுறைகள்லாம் விரவி இருக்குது. அதனால வந்து இறைவனையே தலைவனாக வைத்து தான் பாடுவது. இங்கே வந்து உயிர் வந்து இறைவனை வந்து தலைவனாக வைப்பது மரபல்ல, அது வைணவத்தில் என்று தான் சொல்வார்கள். ஆனால் உலகியல் நோக்கிலே உலகியல் மக்களுக்கு இந்த பக்தியோட உச்சநிலை வந்து நாயகி பாவம் என்று சொல்வார்கள் வடமொழியில. அது வந்து புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு உதாரணமாக, முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டால், பின்ன அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டார் நங்கை தலைவந்தாளே என்று சொல்லி கடைசி நிலையாக தான் யார் என்பதையும் மறந்தார், தன்னோட பெயரையும் வந்து மறந்துட்டா, இறைவனுடைய திருவடியை வந்து அடைந்தாள் என்று சொல்லி ஒரு அகத்தறையாக அப்பர் பெருமான் ஆரூர்ல எழுதியிருப்பாரு. அதனால அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல வந்து திருப்பணி செய்தது நிறைய பண்ணியிருக்காங்க. அதே போல அடியார்களுக்கு நிதி வந்து நிறைய பேர் நாயன்மார்கள் நமக்கு வந்து அவர்களுக்கு உணவு மட்டும் இல்லாம அவர்கள் வேண்டுவனெல்லாம் அவர்கள் வந்து மகிழும்படியாக கொடுத்த அந்த வரலாறுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம துணையாக இங்கே கொண்டு வந்தோம்னா, இப்போ திருக்கையிலேயே வந்து மறவா மனத்தோடு இருந்தார். திருக்கையிலே பெருமான் வீட்டில் இருந்தார்னா, திருக்கையிலே வந்து மறவா மனத்துடன் இணைந்திருந்தார்னா, திருக்கையிலே வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து மறவா மனத்தோடு என்று இருந்தார் என்று நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மயிலாடுதுறை ஆலயத்தையே வந்து மறக்க மாட்டார்னு சொன்னால், மயிலாடுதுறை ஆலயம் வந்து புறக்கட்டுமானா அங்கே இருக்கக்கூடிய ஈசனை மறக்க மாட்டார் என்று தான் அதை நம்ம வந்து ஒரு உயர்ந்த இது ஆய்ந்த உணர்வோடு இடையரா அன்பு என்று சொல்லியிருக்காரு. இடையரா அன்புன்னா அதாவது நீர் ஒழுக்கு போல ஒரு எண்ணெயை ஊற்றணும்னா எப்படி வந்து மெதுவாக வந்து இடையீடு இல்லாமல் ஊற்றுதோ அதே போல ஒரு இடையராத அன்பு, அந்த சிவத்தை தவிர எதுவும் சிந்தையிலே இல்லாதவராக அப்படி இருந்திருக்கிறார் என்று நம்ம வந்து அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மன்னவர்கள்லாம் நிறைய நிதி கொடுக்கிறார்கள். ஏனென்றால் மன்னவர்களை வந்து இவர் ஒரு மன்னவரை பாட இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இந்த சாதாரண உலகியல் அரசர்களை தான் அந்த புறநானூறு அந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், மன்னவர்களை தான் வந்து பாடுவார்கள். பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பது என்று மன்னர்களை வந்து போற்றி அப்படியே ஒரு கையால 10 யானையை வந்து தூக்கி எறிவாரு. இதே போல வந்து இயலாத விஷயங்கள்லாம் வந்து கற்பனையில கொண்டு வந்து சேர்த்து போற்றி அப்படி பாடுவது ஒரு மரபாக இருந்து அவர்கள் பொருள் பெற்று வருவார்கள், சாதாரண புலவர்கள். இவர் சிவபெருமானையே வந்து தலையில் வந்து சிந்தையிலே வந்து மனத்திலே வந்து ஏற்றி அங்கே வணங்கக்கூடிய இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கோவையில அனைத்து பாடல்களையும் சிவபெருமானை தலைவனாக வைத்து இறைவனை போற்றி பரவி பாடி, அதை கேட்டு அந்த மன்னர்கள்லாம் சிவ வழிபாட்டில் தலையை நிற்கக்கூடியவர்கள் என்பதால் அவருக்கு வந்து அளவற்ற நிதி. எப்படி வந்து சேரமான் பெருமாள் நாயனார்
அந்த இவருக்கு பானபத்திரருக்கு நிறைய கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் அங்கே கருவூலத்தில் எதுவுமே இல்லாமல் மீதி எதுவுமே இருக்காமல் வந்து கொடுக்குறாங்கல்ல, அப்படி வந்து கொடுத்துருக்காரு. அதுபோல் இறைவனுக்கு வந்து நிறைய வந்து ஆலயங்கள் எப்படி கோச்சங்கனார் வந்து எடுத்தாரோ ஆணை ஏறாத தானங்கள், அதுபோல் பல ஆலயங்களை இவர் வந்து எடுத்திருக்காரு. அது நமக்கு சிறப்பு. எல்லோருக்கும் மனம் உவக்கும்படி எழுது படிக்கக்கூடியவர்கள்லாம் மனத்தால் வந்து அகமகிழும்படி வந்து இன்ப மொழி பயன். அது வந்து இன்பமான வந்து ஒரு மொழின்னா நல்ல அரிய இனிய சொற்பதங்களை அதை வந்து ஏம்பினா இறைவனை வந்து போற்றி இன்ப மொழி பயன் இருந்ததுன்னா இந்த தமிழ் மொழியோட பயன் என்னன்னா சிவபெருமானை ஏக இறையாக வைத்து போற்றுவதுதான் வந்து உறுதியான பயன். அந்த பயன் என்று சொல்லுக்கு இந்த பாடலை வந்து கேட்பவர்களுக்கு அது மகிழ்பவர்களுக்கெல்லாம் என்ன பயன் கிடைக்கும்னா இறைவனுடைய அருள் கிடைக்குங்கிறது தான் அந்த உயர்ந்த பயனாக அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இருநிதியம்னா பெரிய அளவு சங்க நிதி சங்க நிதி இதும நிதின்னு சொன்னா அளவற்ற நிதிகளை வந்து கொடுத்து மகிழ்வார். அதே போலதான் இடங்கழி நாயனார் வரலாற்றிலே அந்த ஒரு பண்டாரத்தில் வந்து நெல்லை திருடி விடுவார் ஒருத்தர் வந்து அடியார்களுக்கெல்லாம் உணவு சமைக்க நமக்கு கிடைக்காதுன்னு. ஆஹா இவரல்லவோ நமக்கு பண்டாரம் என்று சொல்லி அப்போதான் அவருக்கு அறிவுக்கண் வந்து இங்க திறக்குது. உடனே என்ன பண்றாரு, அடியார்களை எல்லாம் இந்த கருவூலத்துல புகுந்து என்ன வேண்டுமானாலும் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்றாரு. அதிகமாக வந்து பொருளை கொடுத்து இல்லையே என்று சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார் அக்கூறில் தான் தோன்றி மாடுமே என்று சொல்லி ஈந்து ஆகா இவ்வளவு கொடுத்து விட்டோமே என்று நினைக்காமல் கொடுத்து அவர்கள் பெற்று அவர்களுடைய முகத்துல வந்து உள்ள மகிழ்ச்சியை பார்த்து உவக்கக்கூடிய அப்படிப்பட்ட தன்மையராக வந்து இருந்திருக்காரு. கையிலேயே வந்து மறவாத கருத்தினார்னா சிவபெருமான் திருவடி, அதனாலதான் அங்க தாள்னு சொல்லி அவர் வந்து சொல்றாருங்க. எய்ந்த கடல் சூழ்நிலைகள் எங்கும் இசை நிறுத்தி அந்த இசை வந்து இசை விரும்பு கூத்தன் இல்லையா நம்ம பெருமான் வந்து பெருமானை போற்றி பாடி இன்னிசை பாட இறங்கி அருளும் பெருமான்னு சொல்லி நான் ஒரு கட்டுரையை வந்து போட்டிருக்கேன். அவ்வளவு வந்து பெருமான் வந்து இசைத்து பாடினால் வந்து எளிதாக வந்து வசப்படுவார், நமக்கு அருள் புரிவார் என்று அப்படிலாம் இருக்கு. அந்த இடையரா அன்பை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதனால இந்த வாய்ந்த மனம் போல் உடம்பும் வந்து வடகையிலை மலை சார்ந்தார்னும் போது சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமானாரும் இந்த உடலோட தான் போனதாக வந்து எல்லாரும் ஒரு கருதி கொண்டு இருக்கிறார்கள். இதனால இந்த உடலோட வந்து இந்த புலால் உள்ள எண்பும் தோலும் புலாலும் இந்த நீர் ரத்தம் உள்ள உடம்போடு இங்க போய் சேர்ந்தார்கள் என்பது என்ற என்ன அதுல பெருமை இருக்கு. அவர்களுக்கு இந்த ஒளி உடம்பு ஒன்று இருக்கு இல்லையா, முதல்ல காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குண சரீரம், புரியட்ட காயம், அதான் நுண்ணுடம்பு வந்து எங்க இருந்தோ வரல. நம்ம இந்த சூழ உடம்பை விட்ட உடனே நுண்ணுடம்பு அடையல. இந்த சூழ உடம்புலயே அந்த 4 உடலும் இருக்கு. 4 நிலையிலான உடலும் அந்த புரியட்ட காயம் என்று சொல்லி அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் என்று 8 தன்மைகளை உடைய இதோடைய எசன்ஸ்னு சொல்வார்கள். இதோட சாக இருக்கக்கூடிய ஒரு ஒளி உடம்பு இங்கேயே இருக்கு. இந்த உடம்போடு பொழுது உடம்பு என்பது அதற்கும் தானே பொருந்தும். புரியட்ட காயம்னு தானே சொல்றான் இல்லையா? அந்த காயம்னா உடம்பு தானே, வடமொழியில காயம்னு சொல்றது, நம்மளது வந்து உடம்பு உடல்னு பேரு. ஆக இந்த உடம்புடையன்னா இந்த புரியட்ட காயம் இவருக்கு வந்து அந்த சாயுஜ நிலையை அடையும் வரை இந்த உயிர் வந்து புரியட்ட காயத்திலே தான் இருக்கும். அதுவரை அங்கேருந்து வந்து உடம்பு எடுத்து அதை ஆதாரமாக கொண்டு இந்த ஸ்தூல உடலை எடுக்கும், மீண்டும் இறந்து அந்த புரியட்ட காயத்துக்கு போகும். இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இதுல வந்து தவநிலையில அங்க இருக்கக்கூடியவர்கள், சாரூப நிலையில இருக்கக்கூடியவர்கள், சுந்தரமூர்த்தி சாமிகள், இவரெல்லாம் யாருமே சாயுஜ்ய நிலையை அடையவில்லை. ஏனென்றால் அங்கே திருத்தொண்டு செய்து சாரூப நிலையில தான் இருக்காங்க. ஆக இவர்கள் சாரூப நிலை என்ற அந்த புரியட்ட காயத்துல தான் வந்து அங்கே போயிருப்பார் என்று நம்ம அதுக்கு வந்து ஒரு உயர் பொருளை எடுக்கணும். நம்ம வந்து எப்பொழுதுமே எடுக்கும்போது அப்படி இது பண்ணணும். அப்புறம் திருவடியை வந்து பேணக்கூடிய அந்த வேரியார் மலர் கொன்றைனா தேனிறைந்த மலர் கொன்றை மலரை இணைந்திருக்கக்கூடிய சடாமொழியுடைய அந்த பெருமானுடைய திருவடியை வந்து என்று சொல்லி அதை வந்து அதற்கு இடையரா அன்பாக இருக்கக்கூடிய அன்போடு இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய அந்த அடியை வந்து போற்றக்கூடிய காரியாருடைய கருணையினால் அந்த நாயன்மாரை சொந்து போய் சொல்லும் பொழுது அவருடைய திருவடியை வணங்கி நான் அடுத்த அவருடைய கருணையினால்னு சொல்லி இது முகமன் போல சொல்லுவது. ஆனால் இவர்கள் உண்மையாகத்தான் சொல்லுவார்கள். காரியாருடைய திருவடியை வந்து தியான பொருளாக வைத்து அடுத்து நான் வந்து நின்ற சரி நெடுமாறுடைய வரலாற்றை தொடங்கப் போகிறேன் என்று சொல்வதாக நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம்.
மிக மிக மகிழ்ச்சி அம்மா. இப்போ இதை போல ஒரு 5 பாடல்கள் 4 பாடல்கள் உள்ள இதெல்லாம் எப்படி நாம் பெருக்கணும்னா உங்களுக்கெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து இந்த 63 நாயன்மார்கள் வந்து பல வந்து ஒரே விதமான பணிகள் வந்து வரும். ஏன்னா பல பணிகளை வந்து ஒரு ஒரு உணவை வந்து முதன்மையாக வைத்து 2 பேர் வந்து திரு அமுது அளித்தல வச்சிருப்பாங்க. 16 நாயன்மார்கள் வந்து அங்க முதன்மை பணி இல்லாம திரு அமுது ஊட்டி இருக்கிறார்கள். அப்ப அதே போல வந்து கருத்துக்கள் அதுபோல ஆலயங்கள் எந்தெந்த நாயன்மார்கள் வந்து ஆலயங்கள் வந்து எடுத்தார்களோ அவர்களை எல்லாம் அப்படியே அதெல்லாம் வந்து சொல்லி அப்புறம் கவி பாடினதுன்னா இப்ப நாயன்மார்கள்ல 3 பேரும் பாடியிருக்காங்க இல்லையா, மூவரும் வந்து திருமூலர் பாடியிருக்காங்க, அம்மா பாடியிருக்காங்க, அப்புறம் ஐயடிகள் காடவர் கோன் வந்து பாடியிருக்காரு இந்த நாயன்மார்கள். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்லி சிறு சிறு விளக்கங்கள் கொடுத்தா வந்து சிறக்கும் என்று சொல்லி எதிர்காலத்தில் இதெல்லாம் கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இதை வந்து ஒரு எழுஞான பூஜை என்று சொல்லி ஒரு ஞான பூஜையாக ஏற்றி வருகிறோம். அதனால முழுவதுமாக கவனம் செலுத்தி இந்த நேரம் தவறாம நீங்கள் ஏதோ அறியாமல் செய்து இதாக சொன்னீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் வந்து இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னன்னா காலையிலேயே வந்து எல்லா குழுக்கள்லையும் இதை பதிவு செய்து விட்டேன். இன்றைக்கு காலையில 10 மணிக்குள்ளேயே எல்லாமே பதிவு செய்திருக்கிறேன். இனிமேல் வந்து அது போல தவறுக்கு அதாவது இது வந்து அறியாமல் என்று சொல்லிட்டீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி கூடியவரை வந்து மிகவும் சிறப்பாக எடுத்து இயம்பியமைக்கு வாழ்த்தி இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அதை எடுத்து நடத்தக்கூடிய பல்வேறு சிரமங்கள் அவர்கள் எப்படி இதையெல்லாம் எடுத்து நடத்துகிறார்கள் என்றே வந்து நமக்கு தெரியல. அவ்வளவு பணிகள் அவர்களுக்கு இல்லத்தின் தொடர்பாக இருக்கு. அதுலேயும் வந்து இதை எடுத்து ஒரு சிறப்பாக நடத்தக்கூடிய சாந்தா அம்மையாருக்கும் அம்மை எடுத்து இதை இன்றைக்கு வகுப்படுத்த அம்மையாருக்கும் எல்லா இறைநலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவா.